அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேச எழுந்தபோது கூட ஒன்றிய அரசை பற்றி பேச வந்தபொழுது தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஒன்றிய அரசு என்று உச்சரிக்கவே பயப்படுகிற இந்த அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால்தான் அது நிலைத்து நிற்கும். வெறும் தீர்மானம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், அதான் இதை பற்றி அரசு தரப்பு எதுவுமே சொல்லலை, சைலண்டாக இருந்துட்டாங்க. அதாவது நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்ன பிறகு சட்டபூர்வ அங்கீகாரம் வேண்டும், சட்டபூர்வமாக இது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய உறுப்பினர் சொன்ன பொழுது அரசு மௌனமாக இருந்து விட்டதை தவிர அதற்கான எந்த கருத்தையும் சொல்லவில்லை. இல்லைங்க, இது தீர்மானம் தானே கொண்டு வந்திருக்கோம். அந்த தீர்மானம் என்பது ஒன்றிய அரசையோ மற்றவர்களையோ கட்டுப்படுத்துமா, ஆளுநரை கட்டுப்படுத்துமா? சட்டம் என்பது வேறு, தீர்மானம் என்பது வேறு. எனவே நாங்கள் சட்டபூர்வ அங்கீகாரம் கேட்கின்றோம். எனவே இந்த கூட்டத்தொடரிலேயே சட்ட வடிவ மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி இதற்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் இது நிலைத்திருக்கும். இல்லைன்னா ஆளுநர் போன்றவர்கள் தங்கள் 3 மொழியில் தான் சொல்லுவாங்க. 3ஆவது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தை தள்ளிவிடுவார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டில் அதுதான். அதைத்தான் நாங்கள் அதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தாருங்கள் என்று கேட்கிறோம். அதாங்க, அந்த அறிவிப்புக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் இருந்தால்தான் முடியுமே தவிர வெறும் தீர்மானம் மட்டுமே எல்லோரையும் கட்டுப்படுத்தாது. வேணால் நம்ம வந்து ஸ்கூலில் மற்ற இடத்துல வேணால் சொல்லிக்க முடியும். ஆனால் முழு அங்கீகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேண்டும். ஆமாம், அதைத்தான் நாங்கள் சட்டம் கொண்டு வந்தாச்சுன்னா தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் தமிழ்தாய் வாழ்த்து முதலே பாடப்பட வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை ஏற்றுவோம். அது மூலமாக அது நாங்கள் மற்றதெல்லாம் வேண்டான்னு எதையுமே சொல்லலை. இந்த தீர்மானம் போதுமானது என்று சொன்னாலும் கூட அதுக்கான மறுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏற்றுக்கொள்ளக்கூடாத வாய்ப்புகள் இருக்குது. எனவே தான் இதற்கு சட்ட வடிவு, சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. இந்த கூட்டத்தொடரிலே மீண்டும் திமுக வந்து சட்ட அங்கீகாரத்துக்கு இந்த விஷயத்தை வந்து எதிர்ப்பு நாங்கள் இன்னைக்கு பேசிட்டோம், அதுக்கு பதில் சொல்லலையே. எங்களுடைய உறுப்பினர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காரு. சபாநாயகர் வந்து தீர்மானம் போதும் என்பது சபாநாயகருக்கு வந்து அவருக்கு வேணால் அந்த தீர்மானம் போதும். ஆனால் அதுக்கு சட்ட வடிவு இல்லை என்றால் அதை இல்லை. அப்போ சபாநாயகர் என்ன செய்வார்? பேசாமல் இருந்துக்குவார். நாங்கள் இதை சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ மக்கள் மன்றத்திலையும் வந்து சொல்கிறோம். சட்டமன்றத்தில் சொன்னதை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் சொல்லுகிறோம். எனவே இதற்கு சட்ட அங்கீகாரம் வேண்டும், இருந்தால்தான் முடியும். எனவே அன்றைக்கு எப்படி எல்லாரும் பாடணும்னு சொல்லி தான் நாங்கள் அன்றைக்கி வச்சுருந்தோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை இந்த அரசு பெற முயற்சிக்க வேண்டும். இந்த கூட்டத்தொடரிலே அதை செய்த வேண்டும். அதாவது இப்போவே இன்றைக்கே சொல்லிட்டோம், பதில் கிடையாது. தமிழ் வளர்ச்சித்துறை டிமாண்டில் அதை பற்றி அவங்க எதுவும் பதில் சொன்னாங்கன்னா சரி, சொல்லாமல் இருந்தாங்கன்னா அன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தும்.